ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சை பெரிய கோயில் ஒரு பேங்க் மாதிரி இயங்கிட்டு வந்துச்சு. மக்களுக்கு இங்கிருந்து வட்டிக்கு பணம் கொடுக்கப்பட்டுச்சு. கோயில் அதிகாரிகள் மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கும் வட்டியை பொலிசை அப்படின்னு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் குறிப்பிடுது. இதே மாதிரி இன்னொரு திட்டத்தை ராஜராஜ சோழன் கொண்டு வர்றாரு. அதுதான் சாவா மூவா பேராடுகள் திட்டம். சாவா அப்படின்னா இறப்பில்லாத அப்படின்னும், மூவா அப்படின்னா மூப்பில்லாத ஆடுகள் அப்படின்னு குறிக்கும். இந்த திட்டங்களுக்காகவே ஆடுகள் மக்கள்கிட்ட கொடுக்கப்படும். மேய்ப்பதற்காக ஆடுகளை பெறுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆடுகளை எண்ணிக்கையில் குறையாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க எண்ணிக்கைக்கு அதிகமாக இருக்கிற ஆடுகளை அவங்க விற்றுக்கலாம். ஆனால் முக்கியமாக மெயின் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லியும் ஒரு ஆளாக்கு நெய்யை கோயிலுக்கு தந்துடணும் விளக்கரிக்கிறதுக்காக. மேலும் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அரசுக்கிட்ட அந்த ஆடுகளை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு இதில் இருக்கிற கண்டிஷன்கள். அந்த காலத்தில் மின்சாரம் இல்லாதனால கோவில்களில் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதை கோயில்கள் விளக்கரிக்கிறதுக்காகவே இவங்க கொண்டு வந்த ஒரு திட்டம். இது ஒரு மிக பயனுள்ள திட்டமாக அமைஞ்சது மக்களுக்கு.